ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அக்பர், மாமன்னர் அக்பர் வந்து பீர்பாலையும் அவரோட அமைச்சரில் வந்து நவரத்ன அமைச்சர்கள் இருப்பாங்க, ரொம்ப பிரைனான அமைச்சர். அதில் ஒருத்தர் அபுல் பசலை. அந்த அமைச்சர் அவரையும் பீர்பாலையும் ரூமுக்கு வர சொல்கிறார். யார்? அக்பர். உடனே 2 பேரும் போகிறாங்க. போனால் அவன் ராஜாவை மன்னனை பார்த்தோன்னா விஷ் பண்ணுவாங்கள்ல, வணக்கம்லாம் சொல்லிட்டு, என்ன ராஜா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராஜா சொல்கிறார், அக்பர் சொல்கிறாரு, என்னோடய ஃப்ரெண்டு, அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆப்கானிஸ்தானத்து ராஜா மன்னர். நீங்கள் அவர் நாட்டில் போய் அவரை பார்த்துட்டு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என்னோடய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே 2 பேரும் உடனே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலும் அபுல் பசலை அந்த அமைச்சரும் 2 பேரும் போகிறாங்க. போய் சேர்றதுக்கு 10 நாள் ஆகிடுது. அந்த ஆப்கானிய நாடுக்கு போகிறதுக்கு 10 நாள் ஆகிடுது. போனால் அந்த அரண்மனை வந்து அந்த பெரிய பேலஸ் எப்படி இருக்கும், ரொம்ப பெரிய அரண்மனையாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்குது. அழகான வேலைப்பாடுகள், தோரணங்கள் கேட்கவே வேண்டாம், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த அரண்மனை. உடனே இவங்க 2 பேர் போனோடனே வெளியே செக்யூரிட்டி காவலாளி இருப்பாங்கல்ல, காவலாளி என்ன பண்ணுறாரு, வாங்க உங்களை போய் ராஜா கூட்டிகிட்டு போகிறேன்னு ராஜா கூட தனி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே பார்த்தா ஆப்கானிய மன்னர் இருக்கார். உடனே 2 பேரும் விஷ் பண்ணுறாங்க, வணக்கம் சொல்லிவிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. உடனே ஆப்கானிய மன்னர் கேட்குறாரு, எப்படி இருக்கிறாரு அக்பர், எப்படி இருக்கிறாரு, அவரோட உடம்பு ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது, நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த ஆப்கானிய மன்னர். உடனே 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப அருமையாக இருக்காங்க, நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்றார். பீர்பால் என்ன சொல்கிறாருன்னா, மன்னா நீங்கள் வந்து ஒரு முழு நிலவு போல், உங்களோட ஆட்சி முழு நிலவு போல் இருக்குது. ஆனால் எங்களோட மன்னர் அக்பரோட ஆட்சி பிறை நிலவு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே பக்கத்தில் இருக்க அபுல் பசலுக்கு என்னடான்னு கோவம் வருது. இருந்தாலும் ராஜா இல்லை, அவங்க நாட்டு ராஜா அக்பர் இல்லை, என்னடா நம்ம ராஜாவை பற்றி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அபுல் பசலுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஆப்கானிய மன்னர் நிறைய இவங்க 2 பேருக்கும் நிறையா பரிசுகள் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அபுல் பசலைக்கு ஆனால் கோவம் வந்துகிட்டே இருக்குது. நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருக்காரு நம்ம ராஜா அக்பர், நமக்கு வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, அவரை போய் பிறை நிலவு அப்படின்ட்டாரு, அவரை முழு நிலவா, நம்ம ராஜாவை போய் பிறை நிலவுன்னு சொல்லிட்டாருன்னு அவருக்கு மனசில் ரொம்ப கோவத்தோடைய வர்றார். வந்தவொடனே இங்கே வந்தால் நம்ம அங்கேருந்து வர்றதுக்கு மறுபடியும் ஒரு 10 நாள் ஆச்சு. உடனே அக்பர்கிட்ட போய் 2 பேரும் விஷ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் அவரை பார்த்தோம், ஆப்கானிய மன்னரை பார்த்தோம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அபுல் பசலை சொல்கிறாரு, எல்லாம் சரிதான், ஆனால் என்னென்னா பீர்பால் வந்து உங்களை பற்றி ரொம்ப தரம் தாழ்த்தி பேசிட்டாரு, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றார். உடனே அக்பர் பார்க்குறார் பீர்பாலை, என்ன பீர்பால், என்னை பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்னார். அவர் வந்து, மன்னா நான் ஏதோ தப்பாக ஒன்று நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு பீர்பால். உடனே அக்பர் வந்து அபுல் பசலைட்ட கேட்குறார், சரி நீ தான் சொல்லு, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு. இல்லை மன்னா, ஆப்கானிய மன்னர் வந்து முழு நிலவு போல் அப்படின்னாரு, உங்களை வந்து பிறை நிலா அப்படின்னு சொல்லிட்டாரு. பிறை நிலா, நிலவு பார்த்துருக்கீங்க, நிலா வந்து பிறை நிலா ஒரு குட்டியாக ரவுண்ட் இருக்கும், முழு நிலனா பௌர்ணமி, பிறை நிலாலாம் சின்ன மூன் இருக்கும், பார்த்துருப்பீங்க வானத்தில், ஸ்கை வானத்தெல்லாம் அடிக்கடி பாருங்கள், நைட்டு நட்சத்திரங்கள் நிலாலாம் அடிக்கடி பாருங்கள், சரியா, அதை மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னோடனே அக்பருக்கு, என்ன பீர்பால் ஏன் இப்படி சொன்னீங்க, எதுக்கு என்னை வந்து பிறை நிலவுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறார். இல்லை ராஜா, நான் எதுவுமே உங்களை தப்பாகவே சொல்லலை, அவரை வந்து முழு நிலவுன்னு சொன்னதுக்கு அவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு, முழு நிலவு இனிமேல் வளர்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் நீங்கள் பிறை நிலவுன்னு சொன்னால் இனிமேல் வளர்ந்துட்டே இருக்கீங்க, உங்களோட வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் உங்களோட வளர்ச்சி அதிகமானதுனால உங்களை பிறை நிலவுன்னு நான் சொன்னேன். அவர் முழு நிலவு சொன்னால் அவளுக்கு அவ்வளோதான் வளர்ச்சி, நான் உங்களை நல்ல விஷயமாக தான் நான் சொன்னேன், நல்ல எண்ணத்தோடு தான் சொன்னேன்னொடனே உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஆமாம், நீ சொன்னது கரெக்டு,
நிலவு வந்து வளர்ந்துட்டே போனதும் ஃபுல் மூன் வரும். ஃபுல் மூனுக்கு வளர்ச்சியே கிடையாதுல்ல. அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு பாருங்க பீர்பால். உடனே அபுல் பசலையே பார்க்குறார். உடனே அவர் தலையை குயில குனிஞ்சிக்கிட்டார். ஏன்னா பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே அது தமிழில் பார்த்திங்கன்னா நிறைய மீனிங் இருக்கும், நிறைய அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்குமே. சரியா, தமிழ் ரொம்ப ஒரு இனிமையான மொழி. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கற்றுக்க. நீங்கள் தமிழ் நிறையா படிங்க, நிறையா கற்றுக்கங்க. சரியா குட்டீஸ்? ஆச்சு, நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.